டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் கியூ ஃபேக்டர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஷின். 2 மார்க்கில் கேட்பாங்க, தென் 1 மார்க் இருக்குது. ரொம்ப முக்கியமான டாபிக், நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட்டின் ஆர்எல்சி ரெஸ்னான்ஸ் சர்க்யூட் பிகம் என்னது மேக்ஸிமம் எப்போ கரண்ட் மேக்ஸிமம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ரெஸ்னான்ஸுக்கு எனக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். டியூ டு த இன்க்ரீஸ் இன் கரண்ட் அதிகமாகிட்டே போகிறதுனால வோல்டேஜ் அக்ராஸ் எங் அண்ட் சி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, கரண்ட் அதிகமாகறதுனால எனக்கு இந்த இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நமக்கு வோல்டேஜும் கண்டிப்பாக நம்ம அதிகமாகும். ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த வோல்டேஜ், ஏன்னா வோல்டேஜ் எனக்கு அதிகமாகுது பார்த்திங்கன்னா, அதை தான் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அதிகமாகக்கூடிய மேக்னிஃபிகேஷன் ஆகக்கூடிய இந்த வோல்டேஜ் வந்து நம்ம கியூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். கியூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த கியூ ஃபேக்டர் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா, வோல்டேஜ் அக்ராஸ் எங் அண்ட் சி. ஓகே, ஸோ அதாவது இண்டக்டருக்கோ ஆர் கெப்பாசிட்டருக்கோ அண்டு போட்டக்கூடாது, கேட்டக்கூடியணும். வோல்டேஜ் அக்ராஸ் எங் ஆர் சி அட் ரெஸ்னான்ஸ். ஏன்னா இது ரெண்டு ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்தால் போதும். 2 என்னது அப்கிரேட் வோல்டேஜ். இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ரேஷியோ இது நமக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட் இஸ் டிஃபைன் as the ratio of the voltage across N or C at resonance to upgrade voltage. இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டால் அதை தான் நம்ம Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. Q ஃபேக்டர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரியணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம 100.5 மெகா ஹெட்ஸையும் எஃப்எம் எடுக்கும், 100.3 ஹெட்ஸுக்கும் எடுக்கும், 100.9 ஹெட்ஸுக்கும் எடுக்கும். ஆனால் இது ரெண்டுமே சவுண்டு கிளியராகிட்டு இருக்காது. இந்த 100.5 தான் நமக்கு சவுண்டு வந்து கிளியராக இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா. ஓகே, இதுதான் கியூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்டோடைய குவாலிட்டியை தான் நம்ம என்னது கியூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு கியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா த ரேஷியோ ஆஃப் த வோல்டேஜ் அக்ராஸ் எங் ஆர் சி அட் ரெஸ்பான்ஸ் டு த அப்கிரேட் வோல்டேஜ். அப்கிரேட் வோல்டேஜுக்கும் அந்த வோல்டேஜ் இண்டக்டர் கெப்பாசிட்டருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் தான் நம்ம என்னது ரெஸ்பான்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பியூரி ரெசிஸ்டிவாக தான் இருக்கும். ஓகே, இது எப்படி சார் பியூரி ரெசிஸ்டிவாக சொல்கிறாங்கன்னு கேட்டேன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எக்ஸும் எக்ஸையும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா ஜெட் இஸ் ஈக்குவல் என்னது ஆர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ அது பியூரி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது இந்த இடத்துல கியூ ஃபேக்டரோடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொன்னால் என்னது நமக்கு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோமா? என்ன ஈக்குவேஷன்? எக்ஸு டிவைடட் பை ஆர்னு போடுவாங்க. எக்ஸு வந்து ஒமேகா டிவைடட் பை ஆர்னு எடுத்துக்கலாம். அதே என்னது இந்த இடத்துல நமக்கு என்னது ஒமேகா = 1/√ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி இருக்குது. அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி கியூ ஃபேக்டரோட ஈக்குவேஷன் மட்டும் டிஃபைன் பண்ணிக்கோங்க. 1/r × ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/C. எல்சியை வந்து மாற்றியாச்சு, L/C அப்படின்னு சொல்லி மாற்றிட்டிங்கன்னா த ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் கியூ ஃபேக்டர் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வோல்டேஜ் வந்து எங் அண்ட் சி வந்து எத்தனை டைம் கிரேட்டர் தானே இருக்குது, இது ரெசனான்ஸ் வோல்டேஜோட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது இந்த கியூ ஃபேக்டர் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட்டு 2 மார்க் மட்டும் கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவோட ஒரு டைம் பப்ளிக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவோட பப்ளிக் டைம் கேட்டிருக்காங்க. இந்த 2 மார்க்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான கொஷின், டிஃபைன் கியூ ஃபேக்டர் ஆர் குவாலிட்டி ஃபேக்டர் சம்திங் எப்படி வேணாலும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் சம் 4.22 என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி இம்பிடன்ஸ் ஆஃப் எ சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட் இஃப் த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் 184 ஓம். என்னது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து கொடுத்துட்டான். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து 184, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 144 அண்டு ரியாக்டன்ஸ் வந்து 30 ஓம் அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்டு கரண்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எக்ஸு, எக்ஸி, ஆர் இது மூணுமே கொடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இம்பிடன்ஸுடைய ஃபார்ம் என்னது? Z = ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆர் 13 கொடுத்தாச்சு, எக்ஸு 184 கொடுத்தாச்சு, எக்ஸி 144 த ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணால் 900, இதை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் 1600. அப்போ ஜெட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 50 ஓம் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபேஸ் ஆங்கிள் இது ஆர்எஸ்சி சர்க்யூட்டுக்கு படித்தோம். tan phi = x - x டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லி படிச்சிங்க. இப்போ நமக்கு எக்ஸு டைரெக்டாகவே தெரியும். என்னது 184 144 டிவைடட் பை 30 போட்டிங்கன்னா 1.11 இருக்குது. tan phi = 1.11. அப்போது phi = என்னது? tan inverse ஆஃப் 1.11 1.33. இது எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டேஞ்சன்ட் அப்படிங்கிற டேபிளுங்க.
tan 1.33க்கு பார்த்தீங்கன்னா 53.1 டிகிரிங்க கிடைக்கும். சின்ஸ் த ஃபேஸ் ஆங்கிள் இஸ் பாசிட்டிவ் என்ன 50 கிடைக்குது. த வோல்டேஜ் நீட்ஸ் த கரண்ட். ஓகே, பாசிட்டிவ் இருக்குன்னாங்க வோல்டேஜ் தான் இது கரண்ட்டை விட அதிகமாக இருக்குது. இது 15.3. அப்போ இது வந்து என்னது ஒரு இண்டக்டிவ் சர்க்யூட்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருந்தால் என்னது கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்னு எடுப்பீங்க. இங்கே இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்குனாங்க, அதுக்கு பேர் என்னது இண்டக்டிவ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ நமக்கு என்ன சம் அடுத்த செகண்ட் சம் பார்த்திங்கன்னா நமக்கு என்னது ஒரு 50 மைக்ரோஹென்ரி இண்டக்டர். ஸோ இண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ 50 மைக்ரோஹென்ரி இண்டக்டர். கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்தாச்சு 80/5² பிக்கோ ஃபேரட். பிக்கோனா 10⁻⁻12 ரைட்டா. ஸோ பிக்கோ ஃபேரட் கெப்பாசிட்டர் அண்டு 628 ரெசிஸ்டன்ஸ் ஆர் கொடுத்தாச்சு. ஆர்எல்சி மூணுமே கொடுத்தாச்சு. கனெக்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் த சீரீஸ் இன் ஆர்எல்சி சர்க்யூட். ஸோ மூணுமே ஒரு சீரீஸ் சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணுறேன். என்ன கண்டுபிடிக்க சொல்லலாம்? கால்குலேட் த ரெசனான்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் கியூ ஃபேக்டர் ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லணும். ஸோ கால்குலேட் த ரெசனான்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் கியூ ஃபேக்டர். இண்டக்டன்ஸ் 500 மைக்ரோஹென்ரி. ஸோ மைக்ரோ 10⁻⁻6ன்னு மாற்றிக்கோங்க. கெப்பாசிட்டன்ஸ் பீக்கோ ஃபேரட் அது 10⁻⁻12க்கு அப்படியே மாற்றியாச்சு. ரெசிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துங்க 628 அதை அப்படியே போட்டுக்கோங்க. ரெசனான்ஸ் ஃப்ரீக்வன்சியும் கியூ ஃபேக்டரும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசனான்ஸ் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கலாமா? ரெசனான்ஸ் ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது F = 1/2π/√LC அப்படிங்கிறது ரெசனான்ஸ் ஃப்ரீக்வன்சியோடைய ஃபார்முலா. ஓகே, இப்போ நமக்கு என்னது இதுதான் நமக்கு ரெசனான்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாவா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/2π அப்படியே போட்டுக்கோங்க. இண்டக்டன்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 500 × 10⁻⁻6 அது அப்படியே எடுத்தாச்சு. இண்டக்டன்ஸ் அதாவது எடுத்தாச்சு. கெப்பாசிட்டன்ஸ் என்னது 80/5² × 10⁻⁻2 இது எல்லாம் போட்டு கால்குலேஷன் போட்டிங்கன்னா 2000 என்ன இப்போ நமக்கு வருது 500 kHz 10⁻10⁻3 இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து என்னது 2500 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே, இந்த 5 ரூட்டுக்கு இருக்கும்போது 5 வெளியே எடுத்து 5 கேன்சல் பண்ணிவிடுங்க. 2 × 5 ஸ்கொயர் பண்ண 5000 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். × 80 மல்டிபிள் பண்ணி கால்குலேஷன் போட்டிங்கன்னா முடிஞ்சது 10⁻6 இங்கே 10⁻6 இங்கே 10⁻8 ரெண்டுமே போட்டிங்கன்னா 10⁻6 10⁻12 போட்டிங்கன்னா 10⁻18 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். வச்சு கால்குலேஷன் போடும்போது என்னது 2500 kHz அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? அதோடைய ரெசனான்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? கியூ ஃபேக்டர் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ கியூ ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ωn. ஓகே, கியூ ஃபேக்டர் ωr இதுதான் கியூ ஃபேக்டருக்கான ஈக்குவேஷன். ஏன்னா XI/R அந்த ஃபார்முலா வந்து இப்படி மாற்றிருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. XI/R இது நீ XC/Rன்னு வச்சோட போடலாம், வேறு வித்தியாசம் கிடையாது. கெப்பாசிட்டன்ஸ் போட்டு வச்சோட கால்குலேஷன் போடலாம், அதே தான் வரும். ஸோ ஒமேகாவுக்கு ஒதுக்க நம்ம என்னது 25Fன்னு போடுவோமா. எனது ஒமேகாவுக்கு ஒதுக்க நமக்கு என்னப்பா ஃபார்முலா 25F. எஃப்னா ஃப்ரீக்வன்சி இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க 2500 kHzன்னு கண்டுபிடிச்சிங்க. அதனால் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்போ 2500 × 10⁻3 25 இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 2 இருக்குது 5க்கு 3.14 இண்டக்டன்ஸ் / ரெசிஸ்டன்ஸ் போட்டு கால்குலேஷன் போட்டால் 12.5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ கியூ ஃபேக்டரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 12.5 அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சம் தான். 4.22வும் 4.23யும் அதிகமாக கேட்கக்கூடிய முக்கியமான சம் தான், தவிர வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது 4.24 என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஓகே, ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதோடைய வோல்டேஜ் வந்து 0 செகண்ட் 50 மைக்ரோ செகண்ட்ரியும் 75 மைக்ரோ செகண்ட்ரியும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் ஈக்குவேஷன் V = 100 sin 2π × 10⁻⁴t அப்படின்னு இருக்குது. இப்போ 0 செகண்ட்ரி கேட்கலாம். இப்போது நமக்கு என்னது 0 செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணாவே நமக்கு டோட்டல் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ பெருசாக நம்ம கால்குலேஷன் போட தேவையில்லை. ஸோ V = 0 அப்படின்னு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. அடுத்தது 50 மைக்ரோ செகண்ட் சப்ஸ்டிட் பண்ண சொல்கிறாங்க. 50 மைக்ரோ செகண்ட் என்னது 10 sin அப்படியே போட்டாச்சு 35 × 10⁻⁴ அப்படியே போட்டாச்சு. 50 மைக்ரோ அப்படிங்கிறது என்னது மைக்ரோங்கிறது 10⁻⁻6 ஸோ -6 அப்படியே போட்டு சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேஷன் போட்டிருக்கு. ஜஸ்ட் என்னது -10⁻⁻10 வோல்டேஜ் அப்படிங்கிறது தான் கான்செப்ட், ரைட்.
இங்கே கால்குலேஷன் பாருங்கள் 35 × 10⁴ × 50 வந்து எப்படி மாற்றுங்க பாருங்கள் 150 × 10⁻2 அப்படின்னு சொல்லி மாற்றி அதாவது 180 என்னது ஒரு 5 பெருக்கி 5 டிவைட் பண்ணி கால்குலேஷன் போட்டுருக்காங்க. அப்போ தான் ஆங்கிளுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா 5 இருக்கிறனால இப்படி கன்வெர்ட் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ இது ஒன்று பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது 75 மைக்ரோ செகண்டா அப்போ 75 × 10⁻என்னது -6ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. 10⁻−6 அதே மாதிரி கால்குலேஷன் போட்டு 7.07 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி 7.07 வோல்டேஜ்னு இருக்குது. ஸோ இந்த ஒரு சம் பாருங்கள். அடுத்தது 4.25 பாருங்கள். த கரண்ட் இன் இண்டக்டிவ் சர்க்யூட் இஸ் கிவன் பை. ஸோ கரண்ட் கொடுத்தாச்சு. வாட் இஸ் த ஈக்குவேஷன் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டன்ஸ். ஓகே, இண்டக்டன்ஸ் 40 மைக்ரோ ஹென்ரி இண்டக்டன்ஸ் இருக்கும்போது இவ்வளோ கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா வோல்டேஜோட ஈக்குவேஷன் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்ன கிவன் டேட்டா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இண்டக்டன்ஸ் கொடுத்தாச்சு, ஐ கொடுத்தாச்சு. ஓகே, எக்ஸ் = ஒமேகாங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒமேகாவோட ஆன்சர் வந்து நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். I = x. இதோட ஈக்குவேஷன் I = I0 என்னது sin ωt -5/2. அதான் ஒமேகாங்கிறது என்னது 200. அதனால் இங்கே 200 அப்படியே போட்டாச்சு. எக்ஸ் = ஒமேகாக்கு 20 200 இன்ட்டு எங்களுக்கு வந்து என்னது 40 × 10⁻3 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 40 × 10⁻3 கால்குலேஷன் போட்டால் 8 ஓம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. என்னது 8 ஓம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது Vm = வோல்டேஜ் வேணும் அப்படின்னா Vm = I, அதாவது என்னது V = IR ஃபார்முலா இருக்கா, அதை தான் எடுத்துருக்காங்க. V = என்னப்பா IR எங்கள் ஈக்குவேஷன் தான் எடுத்துருக்கு. அப்போ V = IR அப்படிங்கிற ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா 0.3 × 8 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்க 2.4 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்தது இன் இண்டக்டிவ் சர்க்யூட் வந்து வோல்டேஜ் ரீட்ஸ் த கரண்ட் பை 90 டிகிரி. அதாவது இண்டக்டிவ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டால் கண்டிப்பாக வோல்டேஜ் தான் கரண்ட்டை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும், 90 டிகிரி அதிகமாக இருக்கும். அப்போது நமக்கு என்னது V = Vm sin ωt ப்ளஸ் 90 டிகிரின்னு போடணும். ஏன்னா 90 டிகிரி அதிகமாக இருக்குது. அப்போ Vm sin ωt என்ன இருக்குது 100 - 40 ப்ளஸ் 90 டிகிரின்னு ஆட் பண்ணோம். அப்போ என்ன வரும் நமக்கு 100 வந்து என்னது இது வந்து இது ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னது 200t. ஏன்னா இங்கே t இருக்குது, நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. 200t இதை தான் நம்ம ஆட் பண்ணோம். 50 இருந்து -40 போச்சுன்னா என்னது 50 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி போடுவீங்க. ஸோ இந்த சம் எங்கே பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 கிளாஸ் இருக்கும்ப்பா. இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு 4th சாப்டர் முடிச்சிட்டா அவ்வளோதான். 5th சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக் தான் முடிச்சிக்கலாம் சீக்கிரம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்கன்னா 4.22 4.23 இந்த 2 ப்ராப்ளம் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சும்மா புக்கை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறது வேஸ்ட்டு. கால்குலேஷன் மறந்து போயிடும். அதனால் கால்குலேஷன் போட்டு பார்க்கறதுக்காக தான் சம்மு கொடுக்குறோமே தவிர சும்மா புக்கை பார்த்து எழுதி காட்டுறதுக்காக கிடையாது. அதனால் சம் வந்து ஃபுல்லாக கால்குலேஷன் போட்டு போகிறவங்க இல்லைன்னா கடைசியாக வந்து எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடும். கால்குலேஷன் எப்படி போடுறதுன்னு தெரியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு கால்குலேஷனோட போட்டு பாருங்கள். ரைட்.